ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர், அதாவது இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நிறைய பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லை தனியாக இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு சாதம் மட்டுமே வச்சுக்க தெரியும், சாம்பார் வைக்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக இந்த பொடியை வச்சு சாம்பார் வச்சுக்க முடியும். அந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் அரைக்க தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 300 கிராம், கடலைப்பருப்பு 20 கிராம், வெள்ளை உளுந்து 20 கிராம், மல்லி 50 கிராம், மிளகாய் 50 கிராம், சீரகம் 20 கிராம், மிளகு 10 கிராம், வெந்தயம் 10 கிராம், உப்பு 50 கிராம், ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, பெருங்காயம் 20 கிராம், மஞ்சள் 2 டீஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பருப்பு வகைகளும் நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம துவரம்பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அது கூடவே உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்தது மல்லி வறுத்துக்கலாம். அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகு வறுத்துக்கலாம். அடுத்தது பெருங்காயம் வறுத்துக்கலாம். அடுத்தது புளி வறுத்துக்கலாம். அடுத்தது உப்பு வறுத்துக்கலாம். அது கூடவே நம்ம மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களுமே வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொருட்கள் எல்லாமே ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி நம்ம பொடியாக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடரை வச்சு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம காய்கறி கூட சேர்த்துக்கலாம். அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக தேவை அப்படின்னா இன்னும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கம்மியாக போகுதுன்னு நினச்சிக்கணும், இதே அளவு செய்யலாம். அப்படி இல்லாட்டி 1 டீஸ்பூன் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்க பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகுங்கிறனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் பொழுது நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு. சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாசனையோடு சூப்பராக இருக்குது. நம்ம இறக்கி வச்சுட்டு அது கூட மேலே மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி வச்சு நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நிறைய பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க டைம் இல்லைங்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். அல்லது பெரியவங்க வீட்டில் தனியாக இருக்கேன், எனக்கு எதுவுமே வைக்க தெரியாது, இது வரைக்கும் அடுப்புக்கிட்டே போகலை, எனக்கு வெறும் சாதம் மட்டுமே வைக்க தெரியும், குழம்புலாம் வைக்க தெரியாது அப்படின்றவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக, அதாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அது கூட ஒரு பொடியை போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா சாம்பார் ரெடி. இதில் சாம்பார் பொடி போட தேவையில்லை, புளி போட தேவையில்லை, உப்பு போட தேவையில்லை, எதுவுமே நம்ம போட தேவையில்லை. இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி வச்சு சூப்பராக 10 நிமிஷம் சாம்பார் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.